உன்னால சில வேளைகளில் கிரியை செய்ய முடியாது. உன் பலத்தினால எதையும் நீ மாற்ற முடியாது. உன் பராக்கிரமத்தினால எதையும் மாற்ற முடியாது. உன் ஞானத்தினால நீ நிற்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ அவரையே நம்பி இருக்கும் போது, நீ தூங்கி எழும்பும் போது கூட உனக்காக ஒரு ஊற்றுகளை கர்த்தர் திறப்பார். இதுவரைக்கும் நம்ம ஒரு பாதையில போய் கொண்டிருந்தோம், அந்த தேவதூதர்கள் ஏறிவிட்டார்கள். இதற்கு பிறகு ஒரு தேவதூதர்களின் கூட்டங்கள் நமக்காக இறங்கி இருக்கிறது. இந்த தேவதூதர்களின் கூட்டங்கள் உன்னை சாதாரணமாக இருக்கிற உன்னை ஓ பெரிய ஜாதியாக்கி, ஓ அசாதாரணமான மனுஷனாக்கி, உன்னை மகிமையின் சாட்சியாய் தேவன் நிறுத்த வேண்டிய ஒரு ஏற்ற பாதையில் பலவீனப்படுற நேரத்தில், அப்பா உங்க கிருபை என் மேல இறங்கட்டும், உங்க பலன் என் மேல இறங்கட்டும், உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும், என்னை உம்முடைய வல்லமை நான் நிரப்புன்னு சொல்லி ஆவியில நிரம்பி நீ செவிக்க பார். நீ தூங்கி எழும்பும் போது அற்புதங்களை காண்பாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். எல்லாரும் ஆசையாய் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். ஆவியில நிரம்பி இந்த ஆமென். இந்த தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். அப்பா இல்ல வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமை மகிமையை செய்தார். பரிசுத்தமுள்ளதே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். ஆசையா இந்த தேவன் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை மூடட்டும், அவருடைய மகிமை நம்மை மூடட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள அரராத். நீங்க எல்லாம் கை உயர்த்தி சொல்ல போறீங்க, இந்த தேவன் நடைக்கும் லசதாக நம்முடைய தேவன். கை உயர்த்தி பாடுவோமா? இந்த தேவன் சத்தமா சதாகாலமும் நமது தேவன். இந்த தேவன் ஆசையா இந்த தேவன் சதாகாலமும் நமது தேவன். நீங்க பாடும்போதே அந்த பிரசன்னம் நம்ம இறங்கட்டும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். அவருடைய பிரசன்னத்தின் ஆழங்கள்
உடைய பிரசன்னத்தின் மகிமை நம்மை மூடட்டும். ஆமென். இந்த என்றென்றும் உள்ள ஆமாண்டவரே, நீர் என்னைக்கும் உள்ள சதா காலங்கள் எங்களுடைய தேவனப்பா. மரண பரியந்தமும் நீர் எங்களை நடத்துவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் சுவாமி. உம்மை கண்டுபிடித்து தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கணும். உங்களை கண்டுபிடிக்க வச்சிங்களே, உமக்கு நன்றி அப்பா. கருவை தாங்கட்டும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் மகிமை மூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, எப்படி இருக்கீங்க? வல்லமையுடையவர் மகிமையான வேலை செய்வார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமென். நம்ம ஆண்டவர் நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட உனக்காக அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ முழிச்சிருக்கும் போது மாத்திரம் கிடையாது, நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சில வேளைகள்ல தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நம்மளால செயல்பட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. நம்மளால நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒன்னே ஒண்ணுதான் அந்த நேரம் நமக்கு. அந்த தூக்கம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்தல கூட நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தூங்கினாலும் கூட உனக்காக ஒருவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆதாமை கர்த்தர் அயர்ந்த நித்திரை வர பண்ணினாரா? அயர்ந்த நித்திரை அவனுக்கு வர பண்ணி அவனுடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து அவன் எழும்புகிறதற்கு முன்பதாகவே, அவன் நித்திரையிலிருந்து விழித்தெழுவதற்கு முன்பதாகவே அவனுக்கான ஒரு ஏற்ற துணையை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கான ஒரு ஏற்ற காரியத்தை, எல்லாம் கை தட்டி வாங்கிக்கோங்க பாபு. எனக்கான ஒரு ஏற்ற காரியத்தை என் ஆண்டவர் எனக்காக பெர்ஃபெக்ட்டா ஏற்படுத்தி தரப்போகிறார். என் கண்கள் ஆச்சரியப்பட போகிறது. என் கண்கள் அதிசயத்தை காண போகிறது. ரைட் நவ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால சில வேளைகளில் கிரியை செய்ய முடியாது. உன் பலத்தினால எதையும் நீ மாற்ற முடியாது. உன் பராக்கிரமத்தினால எதையும் மாற்ற முடியாது. உன் ஞானத்தினால நீ நிற்க முடியாது. எதையும் செய்ய முடியாது. ஆனா நீ அவரையே நம்பி இருக்கும் போது, நீ தூங்கி எழும்பும் போது கூட உனக்காக ஒரு ஊற்றுகளை கர்த்தர் தரப்பார். உனக்காக ஒரு நன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு அவன் எதிர்பார்க்கல, அவன் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கல, ஆனா தனித்து நிற்கிறான். கரெக்டா இல்லையா? கர்த்தரோடு இருக்கிறான். ஆனா மனுஷிகத்துல பார்க்கும் போது அவன் தனித்து தான் நிற்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை தூக்கத்தை வர பண்ணி, அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுக்கு ஏற்ற துணையை, எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற துணையை. சத்தமா சொல்லணும், ஏற்ற துணையை. நிறைய பேருக்கு நான் நிறைய ஊழியங்களை பார்த்திருக்கேன். தூங்கும் போதும் அற்புதம் நடக்கும். தேவ பிரசன்னம் இறங்கிடுச்சுன்னா, கர்த்தருடைய வல்லமை இறங்கிடுச்சுன்னா நான் போவேன். நீங்க போய் தூங்கி எழும்புங்க. எழும்பும் போதே பலத்தோடு எழும்புவீங்க, சுகத்தோடு எழும்புவீங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? தூங்கும் போதுதான் காரியங்கள் நடக்கும். தூங்கும் போதே நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய கிரியைகள், தரிசனங்களை நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீ தூங்கினா கூட உன் ஆவி விழித்துதான் இருக்கும். அது தேவனுடைய காரியத்துல எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டே இருக்கும், அவரோடு தொடர்புல இருக்கும். ஏன்னா உனக்காக செய்ய வேண்டியவைகளை, மறை பொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இனி வருகிற காலங்களில்
என் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது என்று நம்புற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷமாவது கைதட்டி ஆவியில நிரம்பி, ஆமென் ஆண்டவரே, ஆதாம் எதிர்பார்க்கல, ஆதாம் உம்மிடத்துல கேட்கல, ஆனாலும் அவனுக்கான ஒரு ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்தீர் சுவாமி. அதே போல இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளை, அதுதான் நான் சொல்ல, தூங்குகிற காரியம் என்பது நீங்க நினைத்திட வேண்டாம், ஒருவேளை தூக்கம் தான், அது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்பட முடியாத ஒரு நேரம், இருளான ஒரு சூழ்நிலை, சில பாதைகளை தாண்ட முடியாத ஒரு நிலைமை, சில பாதைகளை கடக்க முடியாத ஒரு நிலைமை, நம்ம பலமோ நம்ம ஞானமோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலைமை ஆயிரும். சில வேளைகள்ல எங்க எங்க முட்டி பார்த்தாலும் எதுவும் வாய்க்காது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஒன்னே ஒண்ணுதான் அந்த நேரம், ஆண்டவரே நான் பலவீனன், என்னை நீர் பலப்படுத்தும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் நேற்று இரவு தான் என்கிட்ட பேசினார், டேய் நீ தூங்கும் போது நான் உனக்காக கிரியை செய்வேன். அப்பதான் நான் பைபிள் அப்படியே ஆவியில அப்படியே நான் யோசிக்கிறேன், யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கிரியை செஞ்சான். முதல்ல ஆதாம், அவன் இளைப்பாறுகிறான், நித்திரையா இருக்கிறான். அவனை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக உண்டாக்கி அவன் எழும்புகிறதற்கு முன்பதாகவே அவன் எலும்பிலிருந்து ஒன்றை ஏற்படுத்தி அவனுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் தொடக்கி வைத்தார். அவன் வாழ்க்கையை தொடக்கி வைத்தார். அவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தொடக்கி வைத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, இன்றைக்கு பிறகு எனக்கான காரியங்கள், ஏற்ற காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில தொடக்க போகிறார். ஏற்ற காரியங்கள், எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காரியங்கள். அரராத். இந்த பாடலை நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இந்த பாடலை கர்த்தர் நம்ம மூலமாய் வெளியே கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும். நான் விசுவாசிக்க, நாம் தூங்கினாலும் அந்த பாடலை எத்தனையோ நாடுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென். நிறைய நல்ல நல்ல சாட்சிகளை நான் கேட்டேன். ஏன் பெரிய பெரிய மியூசிக் பண்ணவர்கிட்டே வந்து என்ன, அவங்களாம் பெரிய பெரிய நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். டாப்ல இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் அவங்க பண்ண ஆட்கள் வச்சுக்கோங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னாங்களா ஒருத்தர், இந்த சீசன்ல இது அருமையான ஒரு ஆராதனை பாடல்னு சொன்னாங்க. நம்ம ஞானம் அல்ல, அவருடைய கிருபை, வல்லமையுடையவர், மகிமையான. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு ஏற்ற காரியத்தை எனக்காக கர்த்தர் ஏற்படுத்துவார். எனக்கு ஒரு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே இது நடந்தா, இது எதிர்பார்க்காத ஆதாமுக்கு ஏற்ற காரியத்தை செய்தார்னா, எதிர்பார்த்திருக்கிற உனக்கும் அவர் ஏற்ற காரியங்களை, நன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை ஆச்சரியப்படுத்துவார். வெற்றிகளை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள், ஆச்சரியத்தை காண்பீர்கள். மாறாதவைகள் மாறும், மாறாக்களை கர்த்தர் இன்னைக்கு மதுரமாய் மாற்றுவார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல அரை நிமிஷமாவது கை தட்டி ரைட் நவ். ஏன்னா இது நடந்திருக்குன்னா எங்க வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு இந்த அற்புதம். எங்க அம்மாவுக்கு என் ஊழியத்தில் நான் வந்து ஒரு விசுவாசத்தில் பலப்பட்டதே எங்க அம்மாவுக்கு கர்த்தர் செஞ்ச முதல் அற்புதங்கள் தான். அவங்களுக்கு பிரஸ்ட்ல கட்டி 2011 ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணணும், பயாப்சி அனுப்பணும், இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்படியும் சொல்லுவான் சரி ஆகும், பட் ஆனால் பார்த்துக்கோங்கன்னு ஒரு பிட்டை போடுவான். இதில் பயம் எல்லாத்துக்கும் வரும். கரெக்டா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுக்கிற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனால் அதிலெல்லாம்
பிஸ்னஸ் தான் அதெல்லாம். அப்போ டாக்டர் சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து நான் என்னுடைய சின்ன அறைக்குள்ளாக நான் எப்போவுமே அங்கே ஜோம்னிட்டே தான் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா வந்து என்கிட்ட முழங்கால் படிக்கிட்டா, ஐயா எனக்கு நீ ஜோமுன்னு, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். நான் கீபோர்டு வச்சுட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்படி முழங்கால் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்தேன். என்னையுமே முதல்ல பிரைஸ் ஆராதனை நல்லா துதிக்க ஆரம்பித்தேன். தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி நிரம்பி நிரப்பப்பட்டு ஒரு அனாயிட்டிங் வரும் பாருங்க நம்ம மேலே. அந்த ஒரு வல்லமையோட இயேசுவின் நாமத்தில் கட்டிலாம் மறையட்டும் ஆண்டவரே, இயேசுவின் மறையட்டும் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் யுத்தம் முடிஞ்சிச்சு. அந்த ஆவியில ஒரு சமாதானம் வந்துடும். சொன்னேன், அம்மா இனி அந்த கட்டி யோசிக்காதீங்க, கத்த சுகமாக்கிட்டார். அவங்களும் மறந்தாங்க. 3 months 3 மாசம் கழிச்சு ஒரு இரவுல யாரோ ஒருத்தர் சொப்பனத்துல அவங்களுடைய இருதயத்தை தொட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. திடீர்னு பாக்குறாங்களாம், கட்டி காணும். கட்டி மறைஞ்சது. கர்த்தர் அற்புதங்களை செய்தார், இன்னைக்கும் செய்கிறார். ஆமென். நம் தேவன் பெரியவர். நாட்களில் சாட்சியை கேட்பீங்க. நம்ம திருவண்ணாமலை பாஸ்டருடைய மனைவி, அவங்களுக்கு கட்டி வந்துடுச்சு. பயந்துட்டாங்க ரொம்ப. ஒரு நாள் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜோமனுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆவியில் கடிந்து கூட ஜோமன், ஆண்டவரை கட்டி எந்த கட்டியாக இருந்தால் மறையட்டும் ஆண்டவரே. நானே மறந்துட்டேன். நான் ஜெபிச்சதை விட நான் மறந்துட்டேன். ஆஃப்டர் ஒரு 3 வாரம் கழிச்சு அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, கட்டி மறைஞ்சிருச்சு. வர டோக்ஸ் எல்லாம் சாட்சி சொல்ல வருவேன்னு சொல்லியிருக்கிறான் கர்த்தர் நாமத்திற்கு. இப்போ நடந்து நான் நார்மலாக ஆவியில் கடிந்து கொண்டு ஜோமன், அவ்வளோதான். அவங்க மறைஞ்சோன்னே அவங்க நம்பலை ஃபர்ஸ்ட். அது பிறகு போய் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு பிறகுதான் சாட்சியா சொல்றாங்க. கர்த்தர் நாமத்திற்கு. அதான் சொன்னேன், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது, நீ தூங்கினாலும் உனக்காக ஒருவர் வேலை செய்கிறவர். தூங்கினாலும். அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் உண்டு, இஸ்ரவேலை காக்கிற தேவன். சத்தமா உறங்குவதும் இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. தூங்கும் போதும் ஏற்ற காரியம் சொன்ன. தூங்கும் போதும் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து அவர் சமூகத்துல நல்ல ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கிப்பார். உனக்காக எதெல்லாம் ஏற்படுத்தணுமோ, எதெல்லாம் உருவாக்கணுமோ, எதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில உனக்கு கொடுக்கணுமோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். அதனாலதான் நீங்க நல்ல ஜோமுனீங்கன்னா, நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்ல ஜோமுனி பாருங்க, உங்களுக்கு ஒரு டயர்டு வரும். பார்த்துருக்கீங்களா? ஜெபிச்சாதானே அதெல்லாம் தெரியும், ஆராதிச்சு பார்த்தா தானே தெரியும். நல்லா வர்ஷிப் பண்ணி பாருங்க, நல்லா ஒரு டயர்ட்னஸ் வரும். அப்போ ஒரு ரெஸ்ட், ஒரு ஸ்லீப் வரும் பாருங்க. பல மணி நேரம்லாம் தூங்க மாட்டோம். ஒரு மிஞ்சி போன ஒரு 15 minutes, ஒரு அரை மணி நேரம், ஒரு ஷார்ட் பீரியட்ல நல்ல டீப் ஸ்லீப் வரும். அப்போலாம் நினைச்சுக்கோங்க, தேவன் உன்னை இளைப்பாற பண்ண வச்சுட்டு உனக்காக ஒரு ஏற்ற காரியத்தை, உன் ஜெபத்திற்கு பதில அற்புதத்தை தேவன் உனக்கு செய்து உன் கையில கொண்டு வந்து சேர்க்க ரெடி ஆயிட்டார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். மால்டா லாலா காமா. அதனால தான் ஆவியில நல்லா நிரம்பி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணா நல்லா டயர்ட் ஆகும். ஆமென். அதுல ஒரு சின்ன குட்டி தூக்கம், ஆனா அது பல மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கும். ஆமாவல்லையா? நான் சொல்றது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு புரியும். ஜெபம்னா என்னதுனே தெரியாதவங்களுக்கு அப்படியா அப்படி இருக்கும். அப்புறம் டீப் ஸ்லீப் வரும் பாருங்க.
அப்படி வந்துன்னா நினைச்சுக்கோங்க, உனக்காக ஒரு ஏற்ற காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆதாம் தேவனோடு நடக்கிறான், தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம். கர்த்தரோடு நடக்க நடக்க, தேவ சமூகத்துல இருக்க இருக்க, அவருடைய சமூகத்துல உறவாட உறவாட உனக்கு ஒரு நித்திரை வரும். அந்த நித்திரை முடிந்த பின்பு உன் கண்கள் அதிசயத்தை பார்க்கும், ஆச்சரியத்தை பார்க்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ரைட்டா கை தட்டி ஆமென் சொல்லுவோமா? உன் வியாதி நேரத்துல நல்ல ஆண்டவருடைய பலத்தினால ஜெபம் ஆரம்பி. உன் பலவீனப்படுற நேரத்தில் அப்பா உங்க கிருபை என் மேல இறங்கட்டும், உங்க பலன் என் மேல இறங்கட்டும், உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும், என்னை உம்முடைய வல்லமை நான் நிரப்புன்னு சொல்லி ஆவியில நிரம்பி நீ செவிக்கப்பா. நீ தூங்கி எழும்பும் போது அற்புதங்களை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இது ஒரு அடையாளம். ஆமென். மால்துடாலா சாந்தோராமா. சும்மா சோம்பேறிகளாய் இருக்கிற தூக்கத்துக்கு நான் சொல்லல. ஆதாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறான், அவரோடு உலாவிக் கொண்டிருக்கிறான். தோட்டத்தின் நடுவில் தேவனும் ஆதாம் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோடு இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தரோடு நடக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரும். அயர்ந்த நித்திரை உனக்கு கொடுக்கிறார்னா உன்னை ரெஸ்ட் பண்ண வச்சு உனக்காக அவர் ஏதோ ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக ஒரு காரியத்தை? ஆமென். தேவ சமூகத்தில். அதனால நான் அந்த ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு கீழே போறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி 3 மணிங்கும் போது நல்ல ஒரு தூக்கம் எனக்கு வரும். நல்ல டீப் ஸ்லீப் போவேன். ராமன் சொல்லுவோம், அந்த 1 மணி நேரம் தூக்கம் என்பது ரொம்ப பெரிய என்னுடைய சரீரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எந்த கூட்டம் முடிந்துட்டு வந்தா, ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வேலையை நம்ம செய்திருக்கிறோம், நமக்காக அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதாமுக்கு ஏற்ற துணை. எல்லாரும் சொல்லுங்க ஏற்ற. எல்லாரும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு வேணும்? சில காரியம் எனக்கு ஏற்ற மாதிரி அமையல, இனி ஏற்ற மாதிரி கர்த்தர் அமைச்சு உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்து விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்க பா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உன்ட இருக்கிறதையே ஏற்றதாய் உருவாக்கி மாற்றுவார். ஆமென். ஏற்ற துணை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என் மனசுல ஆவில நான் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது நான் ஆவி யாக்கோவை கர்த்தர் கொண்டு வந்தேன். தகப்பனை விட்டு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுமந்து கோலும் கையுமா என்ன செய்யறார்? புறப்படுறார். பெத்தேலுங்கிற இடத்துக்கு வரும்போது, அதுக்கு முந்தி வரைக்கும் அந்த இடம் பேர் என்னது? பக்கத்துல பார்த்து கேளுங்க. லூஸ். சொல்லுங்க. இடம் பேரே லூசு தான். உங்களை லூசுன்னு சொல்லல, இடம் பேரே லூசு தான். அப்போ பெத்தேலுங்கிற இடத்துக்கு வந்த போது அவன் தங்குறா, அவன் நித்திரை பண்ணுகிறான். வானம் திறக்கப்படுகிறது. அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், அதன் பிறகு தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். கர்த்தர் மேல இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு நித்திரை தெளிந்த பின்பு அவன் சொல்லுவான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறல்ல, இது வானத்தின் வாசல். நான் சொன்னேன், ஆதாமுடைய வாழ்க்கையில் நித்திரை வரப்பன் ஏற்ற துணையை கொடுத்தார். யாக்கோபு வாழ்க்கையில் நித்திரை வரப்பண்ணி ஏற்ற பாதையை யாக்கோபுக்கு கர்த்தர் காட்டினார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி சொல்லுங்க, இனி எனக்கு ஏற்ற பாதையை, ஏறக்கூடிய பாதை. அதான் நான் சொன்னேன், ஏறக்கூடிய பாதை. ஆமென்.
அதுதான் அழகா இருக்கும். தேவதூதர்கள் ஏறினார்களாம். எந்த இடம் வரைக்கும்? லூஸ்ங்கிற இடம் வரைக்கும். தகப்பன் வீட்டிலிருந்து அந்த 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 பெத்தேல், அதான் நம்ம பெத்தேல் நம்ம அதை சொல்றோம், அந்த இடம் வர்ற வரைக்கும் ஒரு தேவதூதர்கள் யாக்கோபுக்கு காவலா இருந்தார்கள். அவங்க பீரியட் முடிஞ்சது. ஏன்னா இனி யாக்கோபு ஒரு ஏற்றத்தின் பாதைக்கு போகிறதுனால அதற்கு ஏற்ற தேவதூதர்களை பரலோகத்திலிருந்து கர்த்தர் இறங்க வைத்தார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென், ஆமென். நான் நம்புறேன். இதுவரைக்கும் நம்ம ஒரு பாதையில போய் கொண்டிருந்தோம். அந்த தேவதூதர்கள் ஏறி விட்டார்கள். இதற்கு பிறகு ஒரு தேவதூதர்களின் கூட்டங்கள் நமக்காக இறங்கி இருக்கிறது. இந்த தேவதூதர்களின் கூட்டங்கள் உன்னை சாதாரணமாக இருக்கிற உன்னை ஓ பெரிய ஜாதியாக்கி, ஓ அசாதாரணமான மனுஷனாக்கி, உன்னை மகிமையின் சாட்சியாய் தேவன் நிறுத்த வேண்டிய ஒரு ஏற்ற பாதையில். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற பாதை. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்றமாய் தோன்றின பாதையா இருந்தா எப்படி கடக்க முடியுமோ, இந்த பாதையை நான் எப்படி கடக்க போகிறேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற வழியை, ஏற்ற பாதைகளை. எல்லாம் சொல்லுங்க, ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் வீரர்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் கைதடி பாடலாமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு. எந்த நிலையிலும் ஆராதித்திடு. படலமாவில் நிரம்பி ரசகபாதரமா சொல்லுவோம் மறுபடி. ஏற்றமாய் தோன்றும், ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் வீரர்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு. எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் மாறாது. கைதடி பாடலாமா? என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடு. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை. எல்லாம் அப்படி கை வைத்து சொல்லுங்க. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே
தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எல்லாரும் ஆசையா உயர் மலையோ glory ஷடலரபா இரண்டிலும் நீரே என் தேவன். ஆராதிக்கும் போதே உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் ராகதலதலபா. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. யாக்கோபு நினைச்சான், இந்த பாதையை நான் எப்படி கடக்க போறேன்? குடும்பத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, சொந்த இனத்தை விட்டு பதான் அராம்ங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்கு. பதான் அராமுக்கு என்ன அர்த்தம்னா நுகத்தடி. என்ன எல்லாரும் சொல்லுங்க, நுகத்தடி. நுகத்தடி. நுகத்தடிக்கு நேராகலாம் நான் போகிறேன். எப்படி நான் இந்த பாதையை கடப்பேன்? எப்படி இந்த வழியை நான் கடந்து போவேன்? அப்பதான் சொல்றான் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் போகிற இடமெல்லாம். அந்த வாசிங்க பாப்பா வசனத்தை. ஆதியாகமம் 28:17 இருந்து வாசிக்கலாம். இதுல இருந்து 16 இருந்து வாசிங்க பாப்பா. 16 ஆதியாகமம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, எல்லாம் சொல்லுங்க நித்திரை தெளிந்து. நான் சொன்னேன், ஆண்டவர் நீ தூங்கும் போது உனக்காக கிரியை செய்வார். ஆமென். ரொம்ப வாழ்க்கையில நொறுக்கப்பட்டவங்களுக்கு நான் பேசுற செய்தி புரியும். ஒருங்கி நுடைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம செய்தி. சில வேளைகளில் உபத்திரவங்களும் பாடுகள் நெருங்கும் போது நம்மளால உண்மையாவே சொல்ல போனா ஜெபம் பண்ண முடியாது. ஒன்னு சொல்ல முடியும், அப்பா எனக்கு பலன் இல்லை, என்ன நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கரெக்ட் இல்லையா? ஒன்னு வரும், ஒரு கோழி குஞ்சு மாதிரி சுருண்டு படுத்துக்கலாம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. சில விஷயங்கள், பெரிய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒரு பெரிய தேவைகளை நம்ம, அப்பா முடியல, நீங்க என்ன செய்யுங்க. ஒன்னே ஒன்று என்னால என்ன பண்ண முடியும்? என்னால ஒரு தூக்கம் போட முடியும். அதே போலதான யாக்கோபு டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தான். தகப்பன் வீட்டுல இருந்து தன் சகோதரனுக்கு பயந்து அவன் டிராவல் பண்ணி ஓடி வரா. டயர்ட் ஆயிட்டா, இதுக்கு மேல ஓடுறதுக்கு பலன் இல்லை,
ஒரு நம்பிக்கை, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்ததுனா ஒரு பலன் அவனுக்கு இருந்துச்சு. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? இப்போ நீங்க வரீங்க மீட்டிங்க்கு, வார்த்தைகள் உங்களை கொஞ்சம் பலப்படுத்தும். வீடு வரைக்கும் நல்லா தைரியமா போவீங்க. கேட்குற வரைக்கும் கொஞ்சம் ஆவில சூப்பர் சூப்பர் ஆமென் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வீடு வரைக்கும் போவீங்க. அன்னைக்கு அந்த வீடு வரைக்கும் போன பிறகு கூட கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். திடீர்னு ஒரு சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஒன்று வரும், அப்படியே டவுன் ஆகி போயிருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கு அவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் பலமான ஒரு ஆசீர்வாதம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜாதிகள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு நீ எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் மேல உட்கார்ந்துட்டு எப்படி இருக்கும்? சாதாரணமா இருந்த யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்கள் மேல வரும்போது ஆவியில் எப்படி இருப்பான் சொல்லுங்க? ஒரு புது பலன் வந்துருச்சு அவனுக்கு. அந்த பலத்தோட தான் என்ன பண்ணுகிறான்னா, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு டிராவல் தனித்து வேற அவங்க அப்பா சொல்ற எப்பா எதை எடுத்துட்டு போ, எனக்கு ஒண்ணு வேண்டாயா ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஆமென். யோசித்து பாருங்க, யாக்கோபு கோலும் கையுமா தான் என்ன செய்யறான்? வெறும் கையும் கோலுமா தான் அந்த அந்த எல்லை விட்டு கடந்து வருகிறான். ஒருவேளை நீ யோசிங்க, தன்னுடைய யார் வீட்டுக்கு தன் தகப்ப அனுப்புறானா, லாபான் வீட்டுக்கு அனுப்புறான். ஒரு வார்த்தை கண்டிப்பா நான் நம்புறேன், என்னன்னா ஒரு தகப்பனும் தாயும் அவனை வெறுமையா அனுப்ப விட்டுருக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? பிராக்டிகலா யோசிங்க. ஏங்க ஈசாக்குடைய மனைவி யாரு? ஈசாக்குடைய மனைவி யாரு? பேர் என்னது? எல்லாம் இப்பமா தெரிஞ்சுங்க. ரெபேக்காள். சொல்லுங்க. தன் தாய் தாம் பிள்ளை மூத்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு தான் பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி ஏசாவை போல ட்ரெஸ் பண்ணி ஈசாக்கிடத்துல அனுப்புனவா தான் பிள்ளை தனியா வனாந்திர பாதையா போகும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாளா? வெறுமையா அனுப்ப நினைச்சிருப்பாளா? இல்ல, எதையாவது கொடுக்க நினைச்சிருப்பா. ஆனா நம்ம யாக்கோபுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மகிமையின் வாக்கு தத்தங்களே என் மேல இருக்கிறது, அந்த ஒரு பலன் என் மேல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு இடத்திற்கு வந்த பிறகுதான் முடியல, படுகிறான், படுத்துட்டான், நித்திரை பண்ணுகிறான். அப்போ வானம் திறக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானம் திறக்கிறது. சொப்பனத்தை காண்கிறான், ஒரு புது வெளிச்சம் பிறக்கிறது. எழும்புறான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, இன்னைக்கு சொல்லுங்க, கை உயர்த்தி ஆவியில சொல்றேன், ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவன் நித்திரை தெளிந்து விழித்த போது, நான் சொல்றேன், ஆவியில பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், நீ நித்திரை தெளிந்து விழிக்கும் போது உன் பலவீனத்தை நீ காண மாட்டாய். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். ஆமென். தேவன் உனக்காக ஒரு மகா பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நிலையில வந்தீங்களோ இன்னைக்கு இந்த ஆராதனையில ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. நீ தூங்கி எழும்பும் போது ஒரு அற்புதத்தை காண்பாய். நீ தூங்கி விழிக்கும் போது, ஆமென், சத்தம் ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். யாக்கோபு நித்திரை தெளிந்த போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அது இதை நான் அறியாதிருந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ அறியல என் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீ அறியாம இருந்துட்ட இவ்வளவு நாள். அதான் நான் இன்னைக்கு ஆண்டு எனக்கு நேரத்தை சொன்னார், நான் தூங்கும் போது நான் உனக்காக கிரியை செய்வேன். நீ நல்லா என் சமூகத்தில் அமர்ந்திருந்து தூங்கிப்பார், உனக்கு விடுதலை நான் தருவேன், உனக்கு அற்புதங்களை நான் செய்வேன். நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அலையில சொல்லலாமா? ஒருத்தர் பாடி இருக்காரு, கையை தட்டி பாடு கை வலி வராது. விசுவாசத்துல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. அவன் சொல்றான், நித்திரை தெளிந்த போது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் லைஃப்ல ஒவ்வொரு நாட்களும் இந்த அனுபவம் உண்டாகட்டும். வாவ், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை கைவிடல. என் வாழ்க்கையில் நடக்கிற பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நடக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்போது உன் ஆவி விழித்துக் கொள்ளும், உன் ஆவி எழும்பும், உன் ஆவி இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் மாறும். ஆமென். அவன் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் படுத்திருந்த போது ஒரு பெரிய தரிசனத்தை, சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு காட்டுகிறார். நீ தூங்கிட்டடா, ஆனா உனக்கான தேவதூதர்கள் இறங்கி விட்டார்கள். ஆமென். உனக்கான ஒரு ஏற்ற பாதையை, உனக்கான ஒரு மேன்மையின் பாதையில் உன்னை கொண்டு போகத்தக்கதாய். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கான ஒரு ஏற்ற பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, வாய்க்குள்ள வைக்காதீங்க, வாய்க்குள்ள வாயை திறந்து சொல்லுங்கப்பா, உனக்கான ஒரு ஏற்ற பாதையை. ஆமென். நீ தூங்கினாலும் உனக்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்ப அவன் சொல்றான், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின். ஆமென். அவன் தூங்கி நித்திரை செலிந்த போது அவன் பாதைகள் அவனுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. அதே போலதான் எலியா ஒரு நாள் சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறான். தன் ஓட்டத்தை மறந்து, தரிசனத்தை மறந்து அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது, எடுத்து வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்திரை பண்ணினான், கர்த்தர் அவனை எழுப்பினார். நம்ம நித்திரை அவன் பண்ணுகிறான். அதான் நான் சொன்னேன், ஆதாம் நித்திரை பண்ணும் பொழுது ஏற்ற துணை அவனுக்கு உண்டானது. யாக்கோபு நித்திரை பண்ணி எழும்பும் போது ஏற்ற வழிகளும் ஆசீர்வாதங்களும் தூதர்களையும் கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்துகிறார். இங்கே எலியா நித்திரை பண்ணி எழும்பும் போது அவனுக்கு ஓ ராபா ஷீட்டாலாபா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? தூதன் வந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம், உனக்கு பெரிய பிரயாணம் இருக்கிறது, உனக்கு பெரிய பிரயாணம் இருக்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளைகள் ரொம்ப நாள் தூங்கிட்டு தானே ஆண்டவரே இருக்கிறோம், எலும்பாதபடி தானே இருக்கிறோம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ரெடி ஆகுங்க பிரயாணத்திற்கு. நன்மைகளுக்கு ரெடி ஆகுங்க, ஆசீர்வாதங்களுக்கு ரெடி ஆகுங்க, மேன்மையான இடங்களுக்கு ரெடி ஆகுங்க, உயர்ந்த இடங்களுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிரயாணம். எலியா நித்திரை பண்ணின போது கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பினான். எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது, உன் ஓட்டம் முடியவில்லை, உனக்காக ஒரு ராஜ பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் எலியா, நீ தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டும் எலியா. உன் ஓட்டம் முடிந்து போகவில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்பி ஒரு புதிய பாதையை தேவன் நமக்காக, உனக்காக, இந்த ஊழியத்திற்காக நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடல்கள் மூலமாய் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இந்த பாடல்கள் மூலமாய் கர்த்தர் தூர பிரயாணங்களை நமக்காக ஏற்படுத்துகிறார். ஆமென். பிரயாணம் வெகு தூரம். ஆமென். உங்க நன்மைகளை நீங்க அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது.
நடந்து கொண்டே இருக்க போகிறீர்கள். ஆண்டவர் சொன்ன ஆபிரகாமை பார்த்து, எம்மட்டும் நடந்து திரிய முடியுமோ நடந்து திரி, நீ நடந்து திரிகிற உன் கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆமென். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முனைகளை உறுதிப்படுத்து. தேவன் உனக்காக ஒரு பெரிய பாதைகளை திறக்க வைத்திருக்கிறார். ஆமென். எலியா தூங்கிட்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் சொல்றேன் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு. ரொம்ப நொறுங்கி போய் இருக்கிறீங்கன்னா, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது எனக்கு தெரியல ஆண்டவரே, நல்ல தேவ சமூகத்தில் டயர்ட் ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. தூங்கு. நீ தூங்கி எழும்பும் போது உனக்கு ஒரு ஆவியில ஒரு ரெஃப்ரெஷ் உண்டாயிரும். இருள் மாறிரும். நீ போகும் பாதையை உனக்கு கர்த்தர் காட்டி என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் உனக்கு நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? கை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கப்பா. நீ தூங்கினால தேவ பிரசன்னத்துல தேவ வல்லம் இல்ல, நீ என்ன பண்ண? நிரப்பப்பட்டு ஒரு 5 பாட்டு நல்ல ஆவில நம்பி கைத்தட்டி பாடி பாருங்க, டயர்டாகும். ஒரு 10 நிமிஷம் தூக்கம் வரும். அதுல கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஆமென். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? சோம்பேறியா இருந்து தூங்காதீங்க. தேவ சமூகத்தில் நல்ல 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 பாடி துதிங்க, ஜெபிங்க. ஒரு தூக்கம் வரும். அதில் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அவன் நித்திரை பண்ணினா. ஒரே ஒரு வசந்த மாதிரி வாசம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்துட்டு, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென். அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். நித்திரை பண்ணினவனுடைய பிரயாணம் வெகு தூரம். நம்புங்க, உங்கள் தேவன், இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரிந்து நம்மை நீ தூங்கினாலும் தூங்கி எழும்பும் போது உனக்கான வழிகளை, வாசல்களை, நன்மைகளை, பாதைகளை உனக்காக ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். பலவீனமா இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்குங்க. ஆமென். ஒருவேளை தூக்கமே வரலையா? ஆண்டவரே எனக்கு பலன் தான், கர்த்தர் பலன் தருவார். நல்ல பாடி துதிக்க ஆரம்பிங்க, தூக்கம் வரும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கட்டுகள் உடையும், உங்களை கர்த்தர் எழுப்புவார், உங்க சிறையிருப்பை திருப்புவார். அதனால தான் பைபிள்ல இருக்கு, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோமா? அப்படியே இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி எழுமி நிற்கலாமா? கமா. அவன் தூங்கும் போதும் அவன் எதிர்பார்த்தராத ஒரு பாதையை யாக்கோபுக்கு நான் உண்டாக்கினேன். அவன் தூங்கும் போதும் எலியாவை போல அவனுக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மேன்மையின் மகிமையான வழியில் நான் அவனை அனுப்பினேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்தப்பா, இந்த வேளைக்காக, இந்த ஆராதனைக்காக, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு கூட்டமாய் கூடி உங்களை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே
தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே அந்தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. மறுபடியும் ஒரே நேரம் பாடலாமா? ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் வீரர்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ ரதுலதுடரபா இரண்டிலோ நீரே. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே என் தேவன். உயர்மலையோ சதரகா
உயிர்மலியோர் அதுரரா இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ ஓ இரண்டிலும் நீரே நீரே என் தேவன். உயர்மலையோ சமவழியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே. முழு மனதோடு ஆராதித்திடு. ஆமாண்டவரே, பாதைகள் தெரியாத வேளையிலும், நாங்கள் என்ன நடக்கணும் தெரியாத வேளையில் ஏற்ற பாதையை நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து எங்களை மட்டுமாய் நடக்க பண்ணி நீர் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு ஏற்ற பாதைகள், ஏற்ற உயர்வுகள், நன்மைகள் உங்க பிள்ளைகளுக்கு உருவாகட்டும். மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை உங்க பிள்ளைகளுக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Ararat Power Ministries.